பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச. ஹாய் வியூவர்ஸ், என்னடா இவ சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி மியூசிக் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நான் பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம வேந்தர் டிவியால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் என்ன மாதிரி தான் பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம வேந்தர் டிவியில் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்மளோட வேந்தர் டிவி அடுத்த கட்டமாக மிக பிரம்மாண்டமான இசை மேடை உங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. அதுதான் அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். உங்கள் வேந்தர் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாகவிருக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி வி வாய்ஸ் அடுத்த தலைமுறை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த குரலை தேடி சோகத்தை நிறுத்தி விடு. வேந்தர் டிவி தமிழகம் முழுவதும் வலம் வர இருக்கிறது. தமிழகத்தை 6 மண்டலங்களாக பிரித்து இந்த குரல் தேர்வு நடைபெற உள்ளது. இறுதியாக வி வாய்ஸ் என்னும் சிறந்த குரலை தேர்ந்தெடுக்க சென்னையில் பிரம்மாண்ட அரங்கில் பிரபல பின்னணி பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெறும் இறுதி சுற்றில் பங்கேற்கும் 30 பேரில் முதல் 3 இடங்களை பெறும் போட்டியாளர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை காத்திருக்கிறது. இதன் முதல் கட்டமாக கோவை மண்டலத்திற்குட்பட்ட ஈரோடு, திருப்பூர், ஊட்டி போன்ற ஊர்களில் குரல் தேர்வு நடத்தப்பட்டு கோவையில் நடைபெறவுள்ள இறுதி சுற்றில் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நம்ம வி வாய்ஸோட முதல் கட்ட குரல் தேடலை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம அனிதா குப்புசாமி, கிருஷ்ணா ஐயர், பத்மலதா, வினைதா அண்ட் யாசின் இவங்க 5 பேரும் வந்திருந்தாங்க. இதில் கோயம்புத்தூரில் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம அனிதா குப்புசாமியும் கிருஷ்ணா ஐயரும் வந்திருந்தாங்க. ஸோ நம்மளோட கோயம்புத்தூரில் நடந்த இந்த முதல் கட்ட குரல் தேடல் எப்படிலாம் நடந்ததுன்றதை நீங்களே பாருங்கள். பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடினில் பூக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க துளைந்திடவா இழந்ததை மீட்கவா ஓ இரவலும் கேட்கவா ஓ. குட் குட் குட், வெரி குட். Thank you. இப்போ you are selected. Thank you ma'am, thank you. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். ரொம்ப அழகாக பண்ணீங்க. நீங்கள் வந்ததுலேயே பெஸ்ட்டு சிங்கர் நீங்கள் தான், பார்த்துக்கோங்களேன். இது வரைக்கும் வந்ததில்லை. ஆல் த வெரி பெஸ்ட், யூ செலக்டட். சிறுபிள்ளை போல் மனம் இருந்தால் துயர் இல்லையே, பறவையை போல் உடல் இருந்தால் பயம் இல்லையே, தந்தானே தந்தானே கையில் பூமி தந்தானே. வேர்வை துளி முகத்தில் வைர கற்கள், அழகை கூற தமிழில் இல்லை சொற்கள். நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயர்த்தியே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வர வேணாயா வீராப்பு. குட் குட், டச்சஸ் நல்லா இருக்கு. நல்ல ட்ரெயின் அப் ஆனீங்கன்னா நல்லா வருவீங்க. நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா நீங்க இன்னும் கற்றுக்கிட்டு. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே,
கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே பூமி என்ன சுத்துதே ஊம நெஞ்சு கத்துதே ஏன் முன்னாடி சொக்குறேன் கைய கட்டி நிக்குதே அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆதிரா? போக முன்னாடி ரொம்ப பயமாக இருந்துச்சு, பாட பாட அப்படியே பழக்கமாயிருச்சு. அப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து வேந்தர் டிவியோட அரோமா மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இப்போ எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ஈரோட்டில் தாங்க இருக்கேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வி வாய்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் போயிட்டுருக்கு. நந்தவனம் இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன் நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன் நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய் அடிக்கடி என் உடல் சிலிர்க்க வைத்தாய். நல்லா பாடுறீங்க. எனக்கு கொஞ்சம் டஃப்பான சாங் தான் இது. ஐ செலக்ட் யூ. தேங்க்யூ. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் நின்று. இல்லைம்மா, சாரி. நெக்ஸ்ட். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. புத்தம் புது காலை புன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். செலக்ட் பண்ணுறேன். அன்பே அன்பே காதல் வருதே சேல மேல சேல வச்சு என்னடா என்னடா ஆகாயம் தீப்பிடிச்சு கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு. சாரி. நோ. நெக்ஸ்ட். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகளேனோ. பாட்டு யார் பாடினா தெரியுமா? பத்மலதா. நான் தான். வேற ஏதாவது பாடு. வேற ஏதாவது பாடு. ரோஜாக்களே என் ராஜா மகளே என் ஆசை கனியே வாத்தனியே காதல் துணையே என் கம்மன் மணியே என் இன்னொரு உயிரே வாருகே பூச்செடி. மாதா கோவில் மணியோசை நம்மை போற்று மருளோசை தேவானியும் வா. மாதா கோவில் மணியோசை நம்மை போற்று மருளோசை தேவானியும் வா. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். யூ ஆர் செலக்டட். நீங்க ஆக்சுவலி வீட்ல இருந்து வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா வின் பண்ணுவீங்கன்னு? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த லெவல் ஆடிஷனுக்கு கோயம்புத்தூர் வர போகிறீங்க. ஸோ உடனே வீட்டுக்கு போய் பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கோயம்புத்தூர் வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். டடா.
உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அவ என்ன தேடி வந்த அஞ்சல 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 ஆ அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே. ஈரோடு நகரில் நடைபெற்ற குரல் தேர்வில் ஏராளமான பாட்டு குயில்கள் தங்கள் இன் குரலால் பாடி கவனத்தை ஈர்த்தனர். இனிய குரலும் சங்கீத வளமும் கொண்ட பல பேர் இறுதிக்கட்ட குரல் தேர்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். என்ன வியூவர்ஸ், விவாய்ஸோட ஆடிஷனே இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்றத தான் நீங்கள் எல்லாரும் வியப்பாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a short commercial break. ஓ சாந்திய சாந்திய சாரிங்க, எடிட்டர் அந்த பாட்டை கட் பண்ணிட்டார் நினைக்கிறேன். என் ஒரிஜினல் வாய்ஸ் இதுதான், அதனால தான் இந்த போட்டியில் நான் பாட வரல. வெல்கம் பேக் டு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இப்போ நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பரபரப்பான நகரம், ரொம்ப தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே வந்து வி வாய்ஸ்க்கான ஆடிஷன் போகும்போது, ஆனால் திருப்பூரில் எப்போ வர போகிறாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த திருப்பூர் மக்களுக்கு இந்த டேட்டில் நாங்கள் வராங்க, தயாராக இருங்க உங்கள் குரலை வச்சுட்டு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதை கேட்டுட்டு நிறைய திருப்பூர் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஆடிஷன் வந்து கலந்துட்டாங்க. வாங்க அதை பார்க்கலாம். என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல, என்னென்னமோ நெஞ்சுக்குள்ள. I'm going to select you this time, okay? But then please practice properly. Thank you. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். வணக்கம் மேடம். வணக்கம். திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க மேடம். என்னோட நேம் வந்து அனிதாங்க மேடம். நீங்கள் கேட்டவிலிருந்து பாடல் பாட வந்திருக்கேன். சரி, குழந்தை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் பாடுங்க. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா. என்னை தாளாட்ட வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. நீதானே நீதானே என் நரம்புக்குள்ளோடினாய், நீதானே நீதானே என் இமைகளை நீவினாய். நீதானே அந்த இடத்துல வரும். நீங்கள் நீதானே நீதானே அந்த இடத்துல வரும். ஸோ சில விஷயங்கள் ஸ்ருதி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐம் ஸோ சாரி, ஐம் ரிஜெக்டிங் யூ திஸ். நேற்று போலே வானம் அட இன்றும் கூட நீளம். செந்தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு என் முதல் வணக்கம். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. So ma'am, you're selected. Sri Ganesha Charanam Gajanana.
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். திருப்பூரில் நடைபெற்ற குரல் தேர்வில் ஆர்வத்தோடு ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்கள் குரல் வளத்தை காட்டினார்கள். அவர்களில் பலருக்கு வாய்ப்பு வழங்க முடியவில்லை என்றாலும் தகுதியுள்ள பலர் கோவையில் நடைபெறும் இறுதிக்கட்ட குரல் தேர்வுக்காக நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரியே முதல் கட்ட குரல் தேடல் நம்ம ஊட்டிலையும் நடந்தது. அண்ட் இதுல ஜட்ஜ் பண்ண வந்தவர் நம்மளோட யாசின். வி வாய்ஸ்க்காக நாம வந்திருக்க இடம் ஊட்டி. ஊட்டியில வந்து நிறைய பேர் வந்து எக்ஸைட்டிங்கா பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. So let's welcome Yazin Nizar. Hi. Thank you. ஓகே, இப்போ ஊட்டிக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பாடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டியில் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் எந்த டிவி இப்படி ஒரு ஆடிஷன் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் அன் ஆனர் டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷம். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிசன். ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதித்தோம், சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. ஏ தோட்டுக்கடை போரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். சிங்சாக் 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா படி தெரிஞ்சாக்கா. என்ன பாட்டு பாட போறீங்க? வணக்கம் சார், எந்த பெண்ணி பெண்ணி பாடு. சூப்பர். உன் கைகள் கோத்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து. சாரி. கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. சாரி சார். டென்ஷனாக இருக்கீங்களா? நானும் டென்ஷனாக தான் இருக்கேன். கேட்கலாம் பாட்டு. கட்டிக்கிட்ட மனசு தானாக வெடிக்க, முட்டை வயல் கூட குளிராக அடிக்க, உச்சந்தலை ஏறி உசுரோடு இருக்க, பச்சை இதயத்தாவ பத்த வச்சு எரி. அடி என் அடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவனே. தங்கம்மே உன்னத்தான் தேடி வந்த நானே. ஊட்டியில் இதுவரை எந்த ஊடகமும் நடத்தாத இந்த குரல் தேர்வை வி வாய்ஸ் நடத்தியது. இந்த மேடையிலும் ஆர்வத்தோடு பல பேர் முன்வந்து தங்கள் குரலை பதிவு செய்தார்கள். இவர்களில் இனிய குரல் வளம் கொண்டவர்கள் இறுதிக்கட்ட குரல் தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
போட்டியில் நடந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் லெவல் ஆடிஷன் எங்கே நடக்குது, எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி இந்த 4 ஊர்லேயுமே முதல் கட்ட குரல் தேடல் ரொம்பவே சிறப்பாக நடந்தது. அண்ட் இந்த 4 ஊர்லேயுமே கிட்டத்தட்ட 100 பேர் செகண்ட் லெவல் ஆடிஷனுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆன இந்த 100 கண்டஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆடிஷனுக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி இங்கே எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் நடந்திருக்கு. அண்ட் அதில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவல் ஆடிஷன் போகிறதுக்காக இப்போ நீங்கள் எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் பயங்கர பதட்டத்தோடு உட்காந்துருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜட்ஜஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஆடிஷன் நீங்கள் செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா 3 ஜட்ஜஸ் கிட்ட பாட்டு பாடி காட்டணும். ஸோ அதுக்காக உங்களோட முழு திறமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாருக்குமே நான் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ ஜட்ஜஸ், வெல்கம் ஆல். ஹாய் கிருஷ்ணா சார் அண்ட் அனிதா குப்புசாமி மேம் அண்ட் பத்மலதா மேம், எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கும். எஸ், பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கீங்க 3 பேருமே. ஸோ வெல்கம். அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செகண்ட் லெவல் ஆடிஷன் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. எப்படி வந்து இந்த ஆடிஷன் போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேம். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆடிஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. உண்மையாலுமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நல்லா பாடுறாங்க. என்னன்னா அவங்க கிட்ட ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தன்கிட்ட இருக்கிற ஒரு பாட்டு திறமையை வந்து ஒரு மேடை கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் அவங்க கிட்ட வெளிப்பாடு நிறையா இருக்குது. ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க. அது நல்லா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா பாடியிருக்காங்க எல்லாருமே. தேங்க்யூ மேம். கிருஷ்ணா சார் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆடிஷனோட நம்மளை செக்ரிகேட் பண்ணி ஊராக நம்ம டார்கெட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்தது அது வந்து ரொம்ப பெரிய ஐடியா, ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய இன்னர் சைட்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் ஆடிஷன்ஸ்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை போல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னொரு வாட்டி சப்போஸ் கொஞ்சம் கேட்டு பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஐ திங்க் அடுத்த லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது. ஸோ இன்னும் நிறையா அவங்கள இன்னும் பாட வச்சு சிம்பிளான சாங்ஸ் எடுத்து அழகாக செலக்ட் ஆகி போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதை வந்து செஞ்சாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, ஒரு டிப் சொல்லிட்டாரு. சிம்பிளான பாட்டு எடுத்துட்டு புத்திசாலித்தனமாக அதை பாடிட்டு நீங்கள் அடுத்த லெவல் ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிடுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையின்றி பாவையில்லை. லேண்டிங் நோட் எல்லாம் வந்து நீங்கள் நழுவி போகிறீங்க, சமாளிக்கிறீங்களே ஒழிய சரியான அந்த ஸ்தானத்தில் நிற்கல. தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா, தூது வருமா கனவில் வருமா கரைந்து விடுமா. செலக்டட். ஹாய், ஐ எம் சிவசங்கர். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நேற்று நான் வந்து ஈரோட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி இன்றைக்கி செகண்ட் ரவுண்டில் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் பாட போகிறேன். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது, எப்படி பாட போகிறேன்னு தெரியல. ஆனாலும் நான் அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி நான் பாடி இன்றைக்கி செலக்ட் ஆக நம்புகிறேன். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடித்தேன். சிவசங்கர், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரல, அப்புறம் மூச்சு நிற்கலை, அது ஒன்று தான் ப்ராப்ளம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டைன் பண்ணுற இடத்துல எல்லாம் வெட்டிடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம், உங்களை நம்ம வெயிட் லிஸ்ட் போட்டுடுறோம். எங்க தலை டீயாரு சென்டிமெண்ட்டில் தார்மாரு,
மைதிலி காதலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தலை நின்னாரு டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. செலக்ட் பண்ணுறோம். காரணம் என்னன்னா உங்கள் வாய்ஸில் நல்ல த்ரோ இருக்குது, அந்த நம்பிக்கையில் பண்ணுறோம் நாங்கள். हत्तीय कुशिकावा स्लालुवक चिंतावा शाया बांधांदिरी मो शाया बर हरे हरे दुखा बदशूरे हती पथमो என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. என் பேர் யாசர் அர்ஃபாத். நான் ஊட்டி பக்கத்தில் இருக்க கூடலூர்லேருந்து வரேன். நேற்று ஊட்டியில் ஃபஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகி இன்றைக்கி செகண்ட் லெவலில் கோயம்புத்தூர்லேயும் செலக்ட் ஆகிருக்கேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். சிங்கர்ஸில் ஹரிஹரன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க சாங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அன்பிளாக் பண்ணுறது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். தூர் ஜித்னா பி தும் முஜ்சே பாஸ் தேரே மை अब तो आदत सी है मुझको ऐसे जीने में. இப்போ வேந்தர் டிவியில் இந்த வி வாய்ஸில் கலந்துக்கிட்டு ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். நம்ம அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் வந்து செகண்ட் லெவல் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. அதில் வித்தியாசமாக இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காரு. யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சார் பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். யாசர் அர்ஃபாத். எங்கேருந்து வரீங்க? கூடலூர். இது மும்பையிலேருந்து வந்த மாதிரி வந்திருக்கீங்களே, பயங்கரமாக கெட்டப்பாக வந்திருக்கீங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க என்னென்னு அப்படி ஜஸ்ட்டு சொல்லு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. நல்ல பாட்டு. சரி, நான் தான் உங்களுக்கு மைக் ஸ்டாண்டு. நல்லபடியாக பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வெரி நைஸ். ரெக்னைஸோட வாசிக்கிறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன்மேல் பிழை ஹோ நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை உன் வண்ணம் சூடிய காரிகை பெண்ணே உன் பிழை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்த நந்தாதி. அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரொஃபஷனல் டச் இருக்கு வாய்ஸில், நல்ல ப்ரொஃபஷனல் டச் இருக்கு. கொஞ்சம் பயிற்சி எடுத்து அப்படியே டைரக்டா ரெக்கார்டிங் தியேட்டர் நீங்க போயிடலாம். இப்போ கிட்டார் இல்லாம ஒரு பாட்டு பாடி காமிங்க. என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் உங்க வாய்ஸ். சின்னதா போகுது அங்கங்க, அது சரி பண்ணணும். ஆனா நல்ல ஃபீல் இருக்கு. நல்ல அந்த என்ன சொல்றாங்க, ஃபீல் நல்லா இருக்கு. அந்த ஃபீலுக்கு உண்மையான காரணம் என்ன சரி சொல்லு. லவ் பண்றீங்களா? இந்த கிட்டார் வாசிக்கிறவங்க நம்பவே கூடாது. இந்த மாதிரி கிட்டார் வாசிச்சே பாடுறவங்கள இல்ல, ஆக்சுவலா நல்ல அந்த பாவம் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. நல்லா ஃபீல் பண்ணி பாடுனீங்க. Thank you. Thanks. You're selected. போராளி பொன்னத்தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீருஞ்சோறும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு. ஆஷா, நல்லா பாடுறீங்க, ஃபீல் இருக்கு. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் தேவை. வேற ஏதாவது ஒரு ஜானர் பாடுங்களா.
மச்சாமீச வீச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. ஓ லா 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 லா. சரி சரி தலைவர் பாட்டு. ஆனா என்ன நீங்க புதிய பூமிக்கு இங்க காமிக்கிறதுக்கு அங்க காமிக்கிறீங்க? கொஞ்சம் நர்வஸ் ஆனனால பூமியவே அங்க காமிச்சிட்டீங்களா? இப்போ நாங்க வந்து வெயிட் லிஸ்ட்ல வைக்கிறோம். அப்படி ஆமா. ஏன்னா நீங்க நர்வஸ்னாலயா என்ன நீங்க சொல்ற காரணத்தையே வச்சுக்கிட்டோம்னா கூட அவ்வளோ இங்க சரியா இது கிடைக்கல எங்களுக்கு. சரி. நாங்க எதிர்பார்க்கறது கிடைக்கல. சரி. வெயிட் லிஸ்ட்ல. சின்னஞ்சேறு கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலித்தீர்த்தே உலகில் என்னை கழித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சேறு கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பாணி வா என்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பாணி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்த வேணான்னு ஓட்டி ஃபை நீங்களோடு நீங்காம ஓட்டி ஃபை. குட். யா செலக்டட்மா. வாய்ஸ் நல்லா இருக்கு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கேளுங்க. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டிப்புட்டாலே என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாலே ஐயோ ஐயோ. என் காதுல எச போல பேசுறவோம் குரலால எச போல நீயும் பேசவே எப்போவுமே ரசிக்கிறேன் மானே. ஏதோ ஏதோ பாடுறேன் நானே வெக்கத்துக்கே வெக்கம் வருவோம் மேனி. போகுது மேலே போகிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல்லையே இல்லை, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போகுது. ரொம்ப அதாவது பாடணுன்னா ரொம்ப பேண்ட் ஓப்பன் பண்ணி பாடணும்னு நினைக்கிறதும் தப்பு, ரொம்ப அடக்கி பாடணும்னு நினைக்கிறதும் தப்பு. கண்ணு திறந்தாலும் கலையவில்லை கனவானு புரியவில்லை பூவின் மடி மேல. நம்ம வி வாய்ஸ் ஆடிஷனில் நிறைய பேர் அவங்களோட குரலை பதிவு பண்ணிட்டு அவங்க திறமையை நிரூபிச்சுட்டு வராங்க. இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அவங்களோட குரலை பதிவு பண்ண. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பன்னீரை தூவும் மழை சில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ வண்ணங்களாடும் நிலை. விழிகளில் ஒரு
தொட்டு பேசுதே இது என்ன புது வானிலை மழை வெயில் தரும் உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரண்டி முத்தம் தரியா. அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தானே மிஞ்சல ஏ பொண்ணுக்குள்ள பொண்ணு செலக்ட் பண்றோம். ஏன்னா வந்து நீங்க கொஞ்சம் சுதி கொஞ்சம் அங்கங்க கலையுது, அது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னும் ஓப்பனா பாடுங்க. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. அந்த இளம் வயதில் ஆற்றங்கரை மணலில் காலடித்தடம் பதித்தோம் யார் அழித்தார் நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டுவிட்ட முதற் பூவை யார் பறித்தார். நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு தொண்டை பேசுது, கொஞ்சம் வெயிட் லிஸ்ட் பண்ணுங்க. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். குட் நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும் உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும் மணல் மீது தூறும் மழை போலவே மனதோடு. யூ ஆர் செலக்டட். தமிழ் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கவனிங்க. சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு சொல்லிக் கொள்ள வாயும் இல்லை. முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய் விழியினலேனோ பாரம் மழை வரும் மாலை நேரத்தில். குட் கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கோங்க அடுத்த ரவுண்டுக்கு. என் பேர் காட்சன் சாலமன். நான் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே பாட்டு கேட்குறது, நிறையா ஸ்டேஜில் பாடுறதுன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மியூசிக்கில். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா 2 பேத்துக்குமே ரொம்ப மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த சமயத்தில் வந்து அவங்க எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சாங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா மெலடிஸ் கேட்பேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வேந்த டிவி வி வாய்ஸ் காம்படிஷனுக்கு வந்தேன். நேற்று ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வழிஞ்சு ஓடுதே. சந்தோஷமாக இருக்குது. நான் திரும்ப நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்பிக்கையாக இருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு.
பல பழக்கிற பகலானி படப்படக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகலானி நகலை நகலானி மலை அடிக்கிற முகிலானி திணற அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முல்லா மலராணி. Select. கொஞ்சம் இன்னும் வேற ஜானர்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆசையில்ல பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சனா பூவாய் ஆதரவ தேடி ஒரு நாத்து ஒன்று கட்டி வச்சனா பூவாய் மேலாடை நீந்தும் பாலாடை மேனி நீராட ஓடிவா குட். இந்த ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா பண்ணுங்க. செலக்டட்மா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். ஜஸ்ட் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வரப்போகிற ரவுண்ட்ஸ்லாம் வந்து நல்ல காம்படிஷன் டஃப்பாக இருக்குனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. உங்களோட பெஸ்ட்டு அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம் சார். மலை காத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா மழை மேகம் கூடுற போது வண்ணமையில் ஆடாதா என் மேனி தேனரும்பு என் பாட்டு பூக்கரும்பு. ஒடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாய வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு வேணாய வீராப்பு. நஞ்சை முஞ்சை யாவும் உண்டு நீயும் அதை ஆளலாம் மாமன் வீட்டு மயிலும் உண்டு மாலை கட்டி பாடலாம். ஓகே, பிரதீப் குமார். என் கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன். கிஷோர் நிறைய கத்துக்கணும்பா இன்னும் நீங்க. ஐ எம் அலாவுதீன், கோயம்புத்தூர் என்னுடைய நேட்டிவ். எனக்கு இசையில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். இளையராஜா சார் மியூசிக்கை வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். சிறு வயசுலேருந்து பாட்டு மேலே கேள்வி ஞானத்தில் வந்து பாடிட்டுருக்கிறேன். பட்டு முறையாக சங்கீதம் நான் படித்தது கிடையாது. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே நீ கலங்காதடி நீ கலங்காதடி. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பாடிட்டுருக்கேன். அதில் ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் செலக்ட் ஆகி செகண்ட் அதே ஃபஸ்ட் லெவலில் 2வது இதுலேயும் செலக்ட் ஆகிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த லெவல் ஆடிஷனில் இன்னும் பெட்டராக பண்ணுவேன். மியூசிக் ஃபீல்டில் ஒரு ப்ளேபேக் சிங்கராக வரணுங்கிறது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அதை கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலிமா வந்து அதை நான் பயன்படுத்திக்குவேன். ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் கண்ணில் வீழ்ந்தாய் ஏன் ஒரு பாதி சிறுத்தாய் என் உயிர் பூவை எரித்தாய் முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய் முறையாய் என்றேன் கண்கள் பறித்தாய் என் வலி தீர ஒரு வழி என்ன
என் பனிப்பூவே உன்னை பார்த்தால் என்ன ஏன் பெண்ணென்று பிறந்தாய். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சிங்கிங். விழிகளில் விழுந்த நாட்களில் நான் துளைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே அன்பே. உன்னுயிரிலே கடந்த நாட்களில் நான் துளைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே. காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போவேனே. சிவானி, உங்ககிட்ட பேசிக்கலாகவே நல்ல டோன் இருக்கு, நல்லா கிராஸ் பண்ணிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களை செலக்ட் பண்ணுறேன். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலா பல ஜோடி சேரலா, மனம் போல் வா கொண்டாடலா, மனம் போல் வா கொண்டாடலா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. முத்து ரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக, வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு. பெண்கள் 4 வகையில் 100 சுவை வா. பெண்கள் 4 100 சுவை வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் வண்டாகவே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ஃபினிஷிங் ஃபினிஷிங் டச். வா வா வா. இப்போ ரஜினி வந்து சர்டிஃபிகேட் வாங்குறாரு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. உள்ள உங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தோம். தேங்க்யூ சார். உங்களோட திறமையை பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓகே. எத்தனை வருஷமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வங்க, ஏதாவது ஒரு பாடுறது மட்டும் கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாக ஒரு வெரைட்டி காட்டணும், ஜனங்க மத்தியில் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகணும், அங்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி புதுமையாக ஒன்று பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஹாய் ஜட்ஜஸ். ரொம்ப சின்சியராக இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. அண்ட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 36 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி போச்சு ஆடிஷன், அண்ட் வரப்போகிற ஆடிஷன் இன்னும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வந்து கொஞ்சம் லிபரலாக சுதந்திரமாக விட்டோம் நாங்கள். ஆனால் இனிமே வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப இறுக்கி பிடிப்போம் நாங்கள். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்கெல்லாம் என்ன ரொம்ப செலக்டிவாக கொண்டு போவோம் செட்டுக்கு கொண்டு போகிறப்போ. அதனால இவங்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லது. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை இப்போவே சொல்லிடுறேன். ஓகே, நிறைய பேருக்கு குரல் நல்லா இருக்கு, பட் ஆனால் வந்து ஸ்ருதி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க. ஸ்ருதி, தாளம், சின்ன சின்ன அந்த டைனமிக்ஸ்னு. ஆனால் சின்சியராக இருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்சதை சின்சியராக ட்ரை பண்ணுறாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த சைடு ஜோன்லேருந்து செலக்ட் பண்ண இப்போ 36 பேர் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது அவங்கள ஃபில்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வோக்கல் ட்ரைனர்லாம் பட்டு செட் ஷோவில் வரப்போ யார் வந்து அதுக்கு பக்காவாக கோப்பப் பண்ணி நல்லா அவங்க ட்ரைனிங் கொடுத்தா யார் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கப்போம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஆடிஷனில் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக என்னன்னா விதவிதமான ஜானர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே ஜானரில் 2-3 பாட்டு பண்ணுறதை விட ஒவ்வொரு ஜானர்லையும் 2-2 பாட்டு வச்சுட்டா தான் நாங்கள் வந்து லிரிக்ஸ் பார்த்து பாடுறது அதெல்லாம் வந்து டிவியேட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட பொண்ணான டைமை வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஆடிஷனில் உங்க 3 பேரையும் நான் மீட் பண்றேன். Thank you so much. Okay, bye. என்ன வியூவர்ஸ், கோயம்புத்தூர் ஜோனோட செகண்ட் லெவல் ஆடிஷனை பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இதில் இருந்து 36 பேர் தேர்ட் லெவல் ஆடிஷன், அதாவது ஃபைனல் லெவல் ஆடிஷனுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் லெவல் ஆடிஷன் எப்படிலாம் நடக்க போகுது, இதில் யார் செலக்ட் ஆக போகிறா, அண்ட் சென்னையில் நடக்க போகிற அந்த பிரம்மாண்டமான இசை மேடையில் போட்டியிட போகிற அந்த டாப் 4 கண்டஸ்டன்ட் யாருன்றதை தெரிஞ்சுக்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Until then, bye from Jeevitha. Tata, take care.